ஒரு விதை கீழே போட்டானா அந்த விதை முளைச்ச உடனே மறுபடியும் ஹார்வெஸ்டிங் முடிகிற வரைக்கும் டெய்லி மருந்து கடைக்கு அந்த இலையை எடுத்துக்கிட்டு செடி எடுத்துக்கிட்டு போயிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ நீங்க எங்க இதுக்கு போகல இல்ல? இல்ல உங்களுக்கு போவீங்க? போகல இல்ல. இப்ப அதே விதையை போட்டாலும் எங்க இதுக்கு போகல இல்ல. இப்படிதான் ஒவ்வொன்னா கொஞ்சம் மாற்றம் கொண்டு வருவோம். நீங்க கொடுத்த ஆர்கானிக்ல 10 இலை வந்திருக்குது. இலைங்களோட கணக்கு 10 இலை வந்திருக்குது. இதுல போட்டது 7 இலை வந்திருக்குது. சொசைட்டி மாறணும்னு சொன்னா நீங்க முதல்ல மாறணும். உங்க பொருளை நீங்களே விற்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கிடணும். வாட்டர்மெலன் ஆக்சுவலா நிறைய பேர் சொல்றது ஃபெயிலியரு, வைரஸ் வந்துருதுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வாங்கி பண்ண வேணாலும் எங்களுக்கு அந்த டென்ஷன் இல்லைங்க. பேரு வசந்தி. இங்க என்ன பண்ணணும்? விவசாயம். எத்தனை ஏக்கர் இருக்கு? நாங்க ஒரு 20 ஏக்கரா பண்றோங்க. எவ்வளவு நாள்ல இருந்து பண்றீங்க? நாங்க ஒரு 35 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆனதுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க வேற கல்யாணம் பண்ணதுல இருந்து இங்க விவசாயம் தான். எப்படி இப்போ நாங்க ஒன்று புதுசா ஒரு மருந்து கொடுத்துருக்கோமே, இதுக்கும் கெமிக்கலுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு என்ன தெரியும்? கெமிக்கல் இப்போ வாட்டர்மெலனுக்கு கெமிக்கல்லையும் பண்ணிக்கிறேங்க, நீங்க கொடுத்ததுலையும் பண்ணிக்கிறோம். நீங்க கொடுத்ததுல எங்களுக்கு டென்ஷன் கம்மி. ஏன்னா 4 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா இப்போ தண்ணியில் வாட்டரை விட்டுறோம். இது வாட்டர் ஃபெர்டிலைசர்னா 3 நாளைக்கு 4 நாளைக்கு விடணுமா? ஆமாங்க, அது கண்டினியூஸாக விடணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் செடி நட்டதுலேருந்து கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு ஃபெர்டிலைசர் காய் கட்டாக வரைக்கும் விட்டுக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு அப்படி இல்லை. எங்கே எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை விட்டுறீங்க? உங்களுக்கு 6 நாள் 7 நாளைக்கு ஒருக்கா விட்டுறாங்க. அது ஒரு தடவை விட்டு 6-7 நாளைக்கு தொந்தரவு இல்லைங்க. அப்புறம் இது என்னென்னா உங்களுதுல இப்போ உங்களுது பண்ணின பின்னால் இப்போ கெமிக்கலில் பண்ணுறது எங்களுக்கு கேரண்டி இல்லை. டிசீஸ் இல்லாமல் இருக்கும், வந்துடும் நம்ம கைக்கு அப்படிங்கிறது. வாட்டர்மெலன் ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்கிறது ஃபெயிலியரு, வைரஸ் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வாங்கி பண்ண வேணாலும் எங்களுக்கு அந்த டென்ஷன் இல்லைங்க. கேரண்டி. கேரண்டினா எது வெள்ளாமல் வருமானு கேரண்டியா? ஆமாம், வெள்ளாமல் வருமானு கேரண்டிங்க. அது கேரண்டி கிடையாது. அது கேரண்டி கிடையாதுங்க. இடையில வைரஸ் வந்துடுதுன்னு சொல்கிறாங்களாங்க, பயம். அது போட்டால் அந்த ஃபெர்டிலைசர் போட்டால் பயம். இது வந்து பயம் இல்லை. இது பயம் இல்லைங்க, கேரண்டி. நம்ம போட்டால் நம்ம கைக்கு காசு வரும்னு நம்பிக்கை. அது இப்போ அதுக்கு இதுக்கு என்ன நீங்கள் பயிர் பார்க்குறீங்க இல்லை, என்ன வித்தியாசம் வருது? இது பயிர் ஹெல்த்தியாக இருக்குதுங்க. அப்புறம் ஈல்டு ஜாஸ்தி, காய்ங்க நிறையா பிடிச்சிருக்குது. சரி, வெயிட் நல்லா வந்துருக்குது. இது பொன்னூஸ் பண்ணுதுங்க. அதில் வந்து காய் ஈல்டு கம்மியாக, காய் கம்மியாக இருக்குது. பட் கட் பண்ணி பார்த்தா தான் ஹார்வெஸ்டிங் ஆன பின்னால தான் தெரியும் எதில் வெயிட் ஜாஸ்தி வந்துருக்குதுன்னு. மொத்தத்துக்கு ஹார்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ இடம் வருதுங்கிறது எதில் ஜாஸ்தி வந்துருக்குது, எதில் செலவு கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அப்போ தான் தெரியும். செலவு கணக்கெல்லாம் போடுவீங்களா? செலவெல்லாம் கம்ப்ளீட்டாக எழுதி வச்சுக்கிறேங்க, தனித்தனியாக எழுதி வச்சுக்கிறேங்க. பொன்னூஸ் தனியாக, கெமிக்கல் தனியாக, நேச்சர் தனியாக, 3 பிளாட் பண்ணியிருக்கேங்க. 3லேயும் என்ன வருதுன்னு பார்த்தா தான் தெரியும். அப்புறம் உங்களுக்கு எப்படி என்ன டிசீஸு கொடுக்குற ஸ்ப்ரே பண்ணோம்னா கண்டிப்பாக ரிலீஃப் ஆகுது. அதாவது ஏதாவது நோய் வந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணா போகுதுங்க. அது ஒன்றும் தொந்தரவு இல்லை. அது கெமிக்கல் எப்படின்னா இன்னைக்கு ஒரு பூச்சி உட்காருன்னா அந்த ஒரு பூச்சிக்கு மட்டும் கொடுப்பாங்க. அந்த ஒரு பூச்சி மட்டும் சாகும். அடுத்து இன்னொன்று ஏதாவது புறத்துலேயே வந்துருக்கோம், பின்னாலேயே வந்ததுன்னா அதுக்கு நம்ம மருந்து அது ட்ரீட்மெண்ட் பண்ணோம். உங்களுக்கு அப்படி இல்லை, ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணால் எல்லா டிசீஸும் கண்ட்ரோல் ஆகுது. டிசீஸ்ன்னு எடுத்தாங்க, பூச்சி கட்டுப்பாடுன்னு கொடுக்குறீங்களா, அது புழு கட்டுப்பாடுன்னு கொடுக்கறது, அதெல்லாம் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுது. அது ஒன்றும் கண்ட்ரோல் ஆகும், அது ஒவ்வொன்று கண்ட்ரோல் ஆகும், ஒவ்வொன்றும் ஆகாதுங்க. இது உங்களுக்கு அப்படி இல்லை, ஒரு தடவை அடித்தா அது ஃபுல் எல்லா நோய்க்கும் கண்ட்ரோல் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து மகசூல சொல்கிறீங்க, நீங்கள் தான் எல்லாம் பார்த்து கொடுக்குறீங்களா? ஆமாங்க, 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் பண்ணுறீங்க. ஜாஸ்தியாக இருக்குது மெயின்டெனன்ஸ் நான் தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும்?
இதுக்கு முன்னாடியும் வாட்டர் மிலான் அது இது போட்டுருக்கீங்க? ஆமாங்க, இதுக்கு முன்னால வாட்டர் மிலான் போட்டப்ப டெய்லி உப்பு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். உப்பு தண்ணினா வாட்டர் சாலிபிள் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, டெய்லி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது காய்க்கு அந்த செடி நடவு போட்டது காய் கட்டாவாகிற வரைக்கும் வரணும். இப்போ நீங்க கொடுத்தது அப்படி இல்லை, 2 நாள் லேட்டா வேணாலும் விடலாம், 4 நாள் கழிச்சு வேணாலும் விடலாம், அது ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. விட்டா இந்த ரிசல்ட் நல்லா இருக்குது. ஓகே ஓகே, அது டென்ஷன் கம்மியா இருக்குது எங்களுக்கு. வாழை எல்லாம் இப்படி இருக்கு, உள்ள வாழை போட்டிருக்கீங்க. வாழை எல்லாம் வாழை வந்து நீங்க போட்டதுல இப்போ 50 நாள் 60 நாள் ஆச்சுங்க வாழை போட்டு. நீங்க கொடுத்த ஆர்கானிக்ல 10 இலை வந்திருக்குது, இலைங்களோட கணக்கு 10 இலை வந்திருக்குது. இதுல போட்டது 7 இலை வந்திருக்குது, கெமிக்கல்ல 7 இலை வந்திருக்குது. ஓகே ஓகே, 3 இலை வளர்ச்சி 3 இலை கம்மிங்க. அது தெளிவா இருக்கா எப்படி? அந்த அது தெளிவானா அது கொஞ்சம் செடி வந்து இலை முத்தின மாதிரி வருதுங்க. எது ஃபெர்டிலைசர்ல பண்றது, கெமிக்கல்ல பண்ணது. உங்களுக்கு நைஸா இருக்குது இலை, நைஸா கிரீனா வளர்ற மாதிரி வளர்ச்சி தெரியுது. எப்படி இது பண்ணலாமா? பண்ணலாங்க. இதுல ஒரே பிரச்சனை என்னன்னாங்க, உங்களுக்கு போட்டோம்னா கண்டிப்பா கையில காசு பார்க்கலாம். அது விலை இருக்கிறத பொறுத்து நம்மளுக்கு ஜாஸ்தியா வருதா கம்மியா வருதான்னு. பட் ஈல்டு நல்லா வரும், கிராப் ஃபெயிலியர் ஆகாது. இதுல கெமிக்கல்ல போடுறது அப்படி இல்லை. இடையில எந்த நிமிஷம் வேணாலும் நைட் தூங்கி எந்திரிச்சு போய் காலையில் பார்த்தா வாட்டர் மிலான் எல்லாம் சொங்கி நிற்கிங்க, வைரஸ்ங்கிறாங்க. இதெல்லாம் வர்றது கிடையாது, இல்லை இல்லைங்க. சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். பண்ணுங்க அண்ணி, நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் தான் நல்லது. நாங்கள் ஆம்பளை நாங்கள் வேலை தான் செய்ய முடியுமோ தவிர பொம்பளை ஆளுகள் தான் குடும்பத்திலே கொண்டு போகிறது உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால நீங்கள் தான் முழுக்க விவசாயத்துக்கு இறங்கணும். இறங்கி பண்ணலாங்க தாத்தா, எங்கேங்க இறங்கி. அப்புறம் குழந்தைங்களை படிக்க வைக்கணுங்க, குடும்பம் நடத்தணும், அதெல்லாம் இருக்குது இல்லைங்க தாத்தா. நம்ம விவசாயத்தை நீங்கள் மனசை விட்டு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளை படிக்க போட்டு இப்போ குழந்தை என்ன பண்ண போகுது? இது நான் உங்களுக்காக நான் சொல்ல வரல, நீங்கள் எல்லா குழந்தைகளையும் படிக்க போட்டுருக்கீங்க. அதாங்க அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடான்னு போயிடுறாங்க. உங்களை கடைகள் பார்த்துக்கிட்டு யாரு? அந்த காலத்தில் வீட்டில் இருந்தாலும் யாராவது சொத்த பையன் இருந்தால் தான் அவனை படிக்க போட்டாங்க. அவன் மற்றவன் ஏதாவது உத்தியோகத்துக்கு போவான், மற்றவன்லாம் வேலை பார்த்தான், விவசாய வேலை பார்த்தான். விவசாயத்துக்கு கூலி ஆள் வந்தாலும் வரலையானாலும் இவங்களே பார்த்துக்கிட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லா பையனையும் படிக்க போட்டு பிறகு அங்கே அனுப்பிட்டோம்னா உங்களுக்கு யார் வருவா? நான் உங்களுக்காக சொல்ல வரல, உலக நடவடிக்கைக்காக சொல்றேன். நான் சொசைட்டியில் அது நம்மளுக்கு சொசைட்டியோட நமக்கு என்ன வேலை இருக்கு? நம்ம சொசைட்டி நம்ம பார்த்துக்கிடணுமோ தவிர மற்றவங்க சொசைட்டிக்காக பார்த்தோம்னா நம்ம போயிடுவோம் இல்ல. ஒரு பேச்சுக்கு இது உங்களுக்கு வரணும், குடும்ப தலைவிகளுக்கும் வரணும், குடும்ப தலைவிக்கு இது வரணும், மெயினா குடும்ப தலைவிக்கு இது வரணும். நான் இது உங்க மூலியமா நான் மற்றவர்களுக்கு சொல்றேன். நான் பேசுனது வேற ஒண்ணும் இல்ல. விவசாயம் பண்ணாங்க, அதுல 4 காசு கண்டிப்பா கிடைக்கும்னு நினைச்சா நம்ம குழந்தைங்களை அதுக்கு இறக்கலாங்க. ஆமா, அது நீங்க சொல்ற கேள்வியும் கரெக்ட் தான். நான் காசு கிடைக்குதுன்னு சொன்னோம்னா யார் வேணும்னாலும். நான் சொல்றது இப்ப லட்சக்கணக்கில் பாக்குறது வேணாம், அட்லீஸ்ட் நம்ம சொசைட்டில ஒரு லெவலுக்கு நம்மளுக்கு மரியாதை இருக்கிற லெவலுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி போகணும். அப்படின்னா அதுக்குன்னு விவசாயத்துல ஒரு காசு வரணும். இப்போ ஒரு பொருளை எவனாவது பண்றான்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனிக்காரங்களே ஒரு சின்ன தீப்பெட்டி விடுறாங்க, அந்த தீப்பெட்டிக்கு அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க விடுறாங்க, அது வித்தா பார்க்குறாங்க, விற்கலன்னா 4 நாளைக்கு வச்சுக்கிறாங்க. பட் நம்மளது அப்படி இல்லைங்க, அழிகிற பொருளை அழிச்சே கொடுத்தே அவன். இன்னைக்கு அவன் 2 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுக்கணும், 20 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுக்கணும். போன வாரம் கோஸு வெட்டுச்சுங்க, கோஸு 2 ரூபாங்க. எங்ககிட்ட கடையில் போய் கேட்டால் 20 ரூபா சொல்றாங்க, எங்களுக்கு 2 ரூபாய்க்கு எடுக்க மாட்டேங்க, அங்க 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% கிடைச்சா கூட. அதுக்கு தான் நீங்க அவங்ககிட்ட விற்கவே கூடாது. நீங்களே ஒரு ஆளை வச்சு அவன் 20 ரூபாய்க்கு விற்கிற 15 ரூபாய்க்கு விற்றுக்கணும். நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க. ஏன் வாங்க மாட்டாங்க? 4 நாளைக்கு வாங்க மாட்டான். 4 கம்மியாக இருந்தால் எவன் வேணாலும் வாங்குவாங்க. நம்மளும் அதுக்கு தங்க தான் இருக்கோம். சொசைட்டி மாறணும்னு சொன்னால் நீங்கள் முதல்ல மாறணும். உங்கள் பொருளை நீங்களே விற்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கிடணும். பண்ணணுங்க தாத்தா. இப்போ நம்ம சொல்கிறதுங்க, இப்போ ஒரு 5 ஏக்கரை போடுறோன்னு வச்சுக்கோங்க. 5 ஏக்கரை போட்டால் அவ்வளவும் கொண்டு போய் நம்ம மார்க்கெட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் அது அத்தனை நாளைக்கு நிற்காதுங்க. அதுவும் செய்யலாம். இப்போ நான் சொல்கிறேன்னு வரக்கப்படாதுங்க, அதுவும் செய்யலாம். நம்ம அந்த அளவுக்கு முதல்ல ஸ்டடி ஆகிக்கிட்டு அதை பண்ணணும். 4-5 டவுனில் நம்மளே கொண்டு வச்சு விற்றுக்கிடுவோம். 4-5 டவுனுக்கு கொண்டு போய் அங்கே போட்டு பண்ணணும்னாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட ஆள் வசதிங்க வேணும். ஆள் தான் படித்து போட்டு ஏகப்பட்ட பேர் இருக்கானே.
அது பண்ணலாங்க. உங்களுக்கு புரியுதா? அதாவது நம்ம பேசணும்னா இதெல்லாம் வரும். அது விவசாயத்துக்கு பண்றப்பங்க தாத்தா, விவசாயத்துக்குன்னு வந்து பண்றவங்க விவசாயத்தை வந்து கேவலமா நினைக்கிறாங்க, விவசாய வேலைக்கு வர்றது கேவலமா நினைக்கிறாங்க. படிச்சவங்களை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணி அவனுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கணும், யூனிஃபார்ம் கொடுத்து அங்கே ஒரு கடை போட்டு கடையில் மாலை போட்டு மாலில் உட்காந்து வைக்கணும், அப்போ தான் பண்ணுவானுங்களே வழிய. இது சும்மா வேலைக்கு கூப்பிட்டோம்னா வரமாட்டாங்க. சும்மா கூப்பிட்டா வரமாட்டாங்க. இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்மளும் இனிமே விவசாயம் பண்ணால் விவசாயம் மாதிரி பண்ணாமல் இதுவும் ஒரு ஃபேக்ட்ரி. உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்குறோம். இந்த 10 ஏக்கரில் என்னென்ன வெள்ளாமை போடுறோம், என்னென்ன வெள்ளாமைக்கு முதலே என்ன செய்யணுங்கிற ஒரு ஆலோசனை பண்ணி செஞ்சோம்னா நம்மளும் கண்டிப்பா முன்னேறுவோம். ஒன்றும் கவலைப்படாதவங்க கொஞ்சம் நாள் போனா. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா, விவசாயம் என்ன ஆகுது, நாங்கள் ஒரு சீடை வாங்கி விதையை எடுத்து போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க தோட்டத்துக்குள்ள, அவன் அந்த விவசாயி மருந்து கடைக்கு போயிட்டே இருக்கணும். விவசாயத்தோட நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்குதுங்க. ஒரு விதை கீழே போட்டானா அந்த விதை முளைச்ச உடனே மறுபடியும் ஹார்வெஸ்டிங் முடிகிற வரைக்கும் டெய்லி மருந்து கடைக்கு அந்த இலையை எடுத்துக்கிட்டு செடி எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க எங்க எதுக்கு போகல இல்ல? இல்ல உங்களுக்கு போகலீங்க. போகல இல்ல? இப்போ அதே விதையை போட்டாலும் எங்க எதுக்கு போகல இல்ல? இப்படிதான் ஒவ்வொன்னா கொஞ்சம் மாற்றம் கொண்டு வருவோம். மாற்றம் கொண்டு வந்து கடைசியில நீங்களே விதை பண்ணணும், நீங்களே மருந்து பண்ணிக்கிடணும், நீங்களே வித்துக்கிடணுங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தோம்னா அவன் வள்ளுவன் சொன்ன மாதிரி நம்ம பின்னாடி தான் எல்லாரும் வரணும். யாரோ வருவோம் எவனோ செய்வோன்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வேலையை நம்ம என்ன லெவலுக்கு பண்ணிக்கிடுவோம். அதுக்கும் ஒரு காலம் வரும். எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு. கிடக்க காத்து மிரக்காம இருந்து கிடக்காம அடிச்சதுன்னா ஒரு நாள் எப்படியும் கிடக்க காத்து அடிச்சுதான் தீரும். அது அந்த காத்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அவ்வளவுதான், ஒன்றும் ஆகாது. விவசாயி எல்லாருமே நல்லா இருப்பாங்க, ஒன்றும் கவலைப்படாது. இருக்கிற வரைக்கும் நம்ம இருக்கிறத வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு உங்கள் மாதிரி ஆளுகள்லாம் விவசாயத்துக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னோம்னா ஆம்பளாள் ஒன்று செய்யணும்னு சொன்னோம்னா பொம்பளாளுக்கு அதுக்கு முட்டுக்கட்டியாக இருந்ததுன்னா விவசாயம் சரிப்பட்டு நடக்காது. நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். பொம்பளாளுக்கு தான் பொம்பளைங்க ப்ராப்பரா எடுத்து பண்ணிடுவாங்க. இவங்க மேல் வேலை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணுவாங்க. லேடிஸ்ங்க அதை கரெக்டா எடுத்து பார்த்து பண்ணா நல்லது. உங்களை மாதிரி அந்த மாதிரி பண்ணா நல்லது, நல்லா இருக்கும். பண்ணலைன்னா அது அவ்வளவுதான். அந்த குடும்பம் அப்படி தான் இருக்கும். சரி, ரொம்ப சந்தோஷம்.